இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 80 to 90% ஆஃப் அவர் பீப்புள் ஒரே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு தெரியுமா? உங்ககிட்ட 2 கேள்வி கேட்குறேன். டக்குன்னு பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய மொத்த நெட்வொர்த் எவ்வளவு? 2வது பாயிண்ட், உங்களுடைய மொத்த நெட்வொர்த்தில் ஈக்விட்டி எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற சொல்ல முடியுமா? கண்டிப்பாக 80 to 90% ஆஃப் பீப்புள் வந்து உடனே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். கேட்கறதுக்கு ரொம்ப போரிங்காக இருந்தாலும் இந்த ரியாலிட்டியை உடனே செக் பண்ணுங்க. முதல் பாயிண்ட், உங்ககிட்ட எவ்வளோ பிஎஃப் பிடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு எஸ்ஐபி போடுறீங்களா? 2வது பாயிண்ட், உங்ககிட்ட இபிஎஃப்லையோ 10 லட்சம் இல்லை 15 லட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே அளவுக்கு ஈக்விட்டியில் எக்ஸ்போஷர் வச்சுருக்கீங்களா? 3வது, உங்களுடைய கல்யாணத்தில் கோல்டு போட்டிருப்பாங்கல்ல, 20 பவுன் 30 பவுன் 40 பவுன் வாட் எவர், அதே அளவுக்கு ஈக்விட்டி வச்சுருக்கீங்களா? 4வது, ரியல் எஸ்டேட் 50 லட்சம் 60 லட்சம் இல்லை 1 கோடி, அதில் அட்லீஸ்ட் பாதியாவது உங்ககிட்ட ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கா? கார் வச்சுருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட 10 லட்ச ரூபா கார் இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு ஈக்விட்டியில் இருக்குமா? இருக்காது. எல்லாருமே போடுறது 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது அப்படின்னா 5,000 ஈக்விட்டியில் போடுவாங்க. அவங்களால மினிமம் 30,000 40,000 போட முடியும், ஆனாலும் போட மாட்டாங்க. ஸோ இந்த அசெட் அலோகேஷன் முதல்ல நீங்கள் டெரைவ் பண்ணுங்க. 50% ஈக்விட்டி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பொறுமையாக நீங்கள் அதை பற்றி கவலைலாம் பட ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த போர்ட்ஃபோலியோ இல்லை அசெட் அலோகேஷன் நீங்கள் கிளியராக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஈக்விட்டி பற்றின பயம் உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணுறீங்க. நீங்கள் வெறுமனே என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு 2 லட்சம் இருக்குது கீழே இறங்கிடுச்சு, 5 லட்சம் இருக்குது கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு பயப்படுறீங்கல்ல, இது வேலைக்கே ஆகாது. அசெட் அலோகேஷன் பற்றி தெரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் கிராஷ் பற்றி மெதுவாக கவலைப்பட்டுக்கலாம்.